these spots. இந்த நரம்பை பிடிச்சா என்ன ஆகுதுன்னு பாருங்க. இதே மாதிரி தான் மனுஷனுக்கும் ஆகும். அதனால இந்த பர்மா வந்து நரம்பை பிடிச்சா உடனே செயல் திறன் ஆகும். பாருங்க இப்ப இந்த ஆடு வந்து டப்புன்னு கீழே உட்காரும். அதுதான் சரியா பாத்துருங்க. பாருங்க இப்ப நான் மனித உடம்புல நரம்பை இயக்குறது மாதிரி கோட்ல செய்து காமிக்கிறேன் பாரு. ஹியூமன் பாடியில செய்யற மாதிரி இந்த கோட்டும் செய்து பாருங்க பாரு. இப்ப இந்த பாயிண்ட்ஸ் பிடிச்சோன்னு இந்த ஆடு கீழே கால் வச்சு படுக்கும் பாரு. செயல்படாது. நோ ஆக்ஷன். இந்த வெயிட் ரைஸ் பாரு ஆக்ஷன் பண்ற பாருங்க. இப்ப அது எழும்பிடும். இப்ப அடுத்து பாருங்க பாருங்க அது கிளம்பி பிடிச்சா ஃபார்ம் ஆகும். பாருங்க நான் ஒரு இடத்த அழுத்துறேன். இந்த இடத்த அழுத்துறோன்னு இப்ப அது பேசும் பாரு. பாரு 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 கிளம்பு பாரு. அதா என்ன பண்ணுது உங்களுக்கு? இங்கே டாக்டர்கிட்ட இந்த கையை நடுக்கலுக்காக தான் வந்திருக்கேன். அதை பார்க்கறதுக்கு எனக்கு இது ஒரு 3 இயர்ஸ் மேலே இருக்கு. இந்த திலர்த காலம் பாய்ச்சிருக்கு, தனஞ்சயன் மர்மமும் பாய்ச்சிருக்கு, இந்த இடத்துல நட்சத்திர காலமும் பாய்ச்சிருக்கு, இந்த சின்ன உறவும் பாய்ச்சிருக்கு, அப்புறம் இந்த ஹேண்ட்லேயும் வந்து பாய்ச்சிருக்கு. அதனால இந்த கை ஆடுது. உங்களுக்கு ஷோரிங்களா நினச்சி நடக்க முடியல. நேரங்க வந்துட்டீங்க இல்லையா? உங்களுக்கு இந்த கையில் இந்த பஞ்ச நரம்பு இருக்குல்ல, அதுதான் இந்த பிளட் சர்க்குலேஷன் இல்லை. இந்த 3 நரம்பு மைதான் போதான் பாதிச்சிருக்கு. அதனால நான் ஷூரிங் மைதான் பார்த்தா 3 வர்மம் பாதிச்சிருக்கு. தனஞ்சயன், சின்னி வர்மம், திலர்த காலம். இந்த 3 வர்மம் பாதிச்சனால தான் உங்களுக்கு ஸ்பீச் வர முடியல, நல்லா நடக்க முடியல, இந்த கை காலம் உதறல் ஆட்டோலாம் இருக்குது. லிவர் மெயினாக பாதிச்சிருக்கு. ஏன்னா இந்த பித்தம் எக்ஸஸ் அதிகம் பாதிச்சனால. பொறுத்து நிலவரம் பொறுத்து வாத பித்த கபம் என்ற 3 நிலைகளை பொறுத்து ஸ்டிமுலேஷன் கொடுப்போம். அந்த ஸ்டிமுலேஷன்ங்கிறது இவர் எலக்ட்ரான் ஃப்ளோ, வைட்டல் ஃப்ளோ ஆஃப் லைஃப் எக்ஸஸ் இந்த பாடிம்பாங்க. பொதுவாக 108 வர்மம் பாதிச்சிருக்கும். தசை, தமனி, நரம்பு, எலும்பு சந்திப்புகளில் உயிர்நிலை ஓட்டம் ஒடுங்கி இருப்பது தான் வர்மம். அதில் வாதம் பித்த கபம் இப்படி ப்ரெஸ் பண்ணி விடும்போது கண் படல் நரம்பில் உள் ஆப்டிக் நர்வ்ஸ், அதில் உள் நரம்பில் இருக்கிற டெபாசிட்டுகள், பிளட் சர்க்குலேஷன் தடைப்பட்டிருக்கிறது எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். அதுக்கு நட்சத்திர காலத்தை டச் பண்ணி பார்ப்போம், திலர்த காலத்தில் டச் பண்ணி பார்ப்போம், நட்சத்திர காலத்தை டச் பண்ணி பார்ப்போம், காது துடி வர்மம் பார்ப்போம், செவிக்குத்தி வர்மம்னு ஒரு வர்மம் இருக்குது, அதை டச் பண்ணி பார்ப்போம். ஆனால் அதெல்லாம் பார்த்தால் கூட இந்த சுமைதாங்கி வர்மத்தில் தான் இந்த தலையினுடைய என்டையர் ப்ராப்ளமும் இருக்கும். மூளை கட்டிகள் இருந்தால் கூட இந்த சுமைதாங்கி வர்மத்தை டச் பண்ணாலே நமக்கு தெரியும். இதை ப்ரெஸ் பண்ணாலே பேஷண்ட்ஸ் ஃபீல் பண்ணதை பார்க்கலாம். இந்த நரம்பு இழுக்கும்.
இந்த துடி நரம்பு துடிக்க ஆரம்பிக்கும். இதுதான் இந்த கை கால் உதறலுக்கே காரணம். இந்த சுமைதாங்கி வர்மத்தை வர்மா பரிகார முறையில் குருவின் மூலமாக சிஷ்யர்கள் தொட்டு காட்டுவாங்க. புக்ஸில் எல்லாம் இதுவரைக்கும் வந்ததில்லை. இப்படி செயல்பட ஆரம்பிக்கும் போது இந்த ஃபுல் ஹேண்ட் நரம்புகள் செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ இதுதான் இந்த நரம்புக்கு 5 பஞ்ச நரம்புக்கும் இதுதான் மெயின் ரீசன். இதை அப்படியே வச்சுட்டு இப்படியே ப்ரெஸ் பண்ணி நாங்கள் இந்த தொழிலை வர்மா தொழிலை பாரம்பரியமாக 14 தலைமுறையாக செய்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பாரம்பரியமாக ராஜவட்டாரத்து மருத்துவர்களாக இருந்தவங்க. ஆக்சுவலி வர்மா பாயிண்ட்ஸில் அன்கான்ஷியஸ் பீப்புளை ப்ரெஸ் பண்ணி கான்ஷியஸ் பண்ணுறது மாதிரி இந்த கான்ஷியஸாக இருக்கிறவங்களே இந்த வர்மா பாயிண்ட்ஸில் சேம் ஃபோல்ஸ் அஃபெக்ட் ஆகுமானா அது மரணத்துக்கு டெத் வில் ஹேப்பன். We can do that thing, the same force affect ஆகும்போது he will die. இதனால் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த வர்மா மருத்துவர்களை சிகிச்சை நல்லபடியாக செய்து முடித்தனால அவங்களுடைய தொழில் இது நல்லா நடைபெறலைங்கிறதுக்காக வேண்டி இவர்களை கை சிரசேஷம் கையில் காலெல்லாம் விட்டுனாங்க. நிறைய ஃபால்ஸ் கேஸ் போட்டாங்க. இருந்தாலும் கேரள ராஜா வார்ம மர்த்தாண்டா மகாராஜா காலத்தில் எங்களுடைய ஃபேமிலிக்கு அவங்க உறுதுணையாக இருந்து அவங்க இதை டெவலப் பண்ணாங்க. இது வெண்துத்தம் தாம்பரச்சத்துள்ள லோகத்தில் தாம்பரம் வெண்துத்தம் தாம்பரச்சத்துள்ளது. இது அயச்சத்துள்ளது அன்னப்பேரி. இது வெடியுப்பு உப்பு சத்துள்ளது வெடியுப்பு. இது மூணும் சேர்த்து இது இலை தண்டு வேறு எல்லாம் இடித்து சாறு ஜூஸ் எடுத்து அதில் சேர்த்து அரைச்சி இந்த விளையாடு இதெல்லாம் சேர்த்து இந்த ஜூஸில் அரைச்சி வெள்ளத்தட்டின இது துருசு சுண்ண செந்தூரம் வாழ்வு அடைப்ப துறக்கும். இதை மூடி இனி மண் சீலை செய்யணும். அது எப்போ ஒன்று சொல்லு. இது 1003 நாள் ஆகும். அதனால் குடம் வச்சுருக்க இது அது இது இந்த சீரம் அப்போ பண்ணது 3 நாள் காய்ஞ்சாச்சு. 3 நாள் காய்ந்த பிறகு தான் இது புடத்துக்கு போகுது.